அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய காலத்தால் அழியாத பாடல்களில் மகுடம் சூட்டிய ஒரு பாடல். திருமணம் என்ற பந்தத்தில் இணைகின்ற ஆணும் பெண்ணும் அந்த பந்தத்தின் உண்மையான பிணைப்பை அறிந்து கொள்ள உதவுகின்ற வாழ்க்கை பாடல். உற்றார் இருந்தென்ன, உறவார் இருந்தென்ன, பெற்ற பிள்ளைகள் இருந்தென்ன, வாழ்வின் இறுதி வரை ஒரு ஆணுக்கு துணையாகவும் தூணாகவும் ஆணிவேராகவும் இருக்கின்ற மனைவியின் பெருமையை உணர்த்துகின்ற பாடல். இந்த பாடலை கேட்கும் போது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற முன்னோர் பொன்மொழி நம் மனத்தில் தோன்றுவதையும், இதே பொன்மொழியில் அமைந்த பாடல் நம் நெஞ்சில் மோதி மறைவதையும் நம்மால் தவிர்க்க முடியாதபடி இறைவன் கொடுத்த வரமாக அமைந்த ஒரு மனைவியின் அருமைகளை எடுத்து கூறுகின்ற முதல் பாடல் இதுவாகத்தான் இருக்கும். அந்த பாடல் இதுதான். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. பி. மாதவன் இயக்கத்தில் வியட்நாம் வீடு சுந்தரம் கதைவசனத்தில் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் வெளியீடாக 1970ஆம் ஆண்டு வெளிவந்த வியட்நாம் வீடு என்ற திரை காவியத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல் தான் இந்த பாடல். இந்த படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நாட்டிய பேரொளி பத்மினி மற்றும் பலர் நடித்திருக்க, இந்த படத்திற்கு கே.வி. மகாதேவன் இசையமைக்க கவியரசர் கண்ணதாசன் பாடல்களை எழுதியிருந்தார். உன்கண்ணில் நீர் வழிந்தால் பாடல் காப்பி ராகத்தில் அமைந்திருந்தது. இந்த பாடலை தெய்வீக குரலோன் டி.எம். சௌந்தரராஜன் பாடியிருப்பார். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இந்த படத்தில் சிவாஜி கணேசனின் நடிப்பிற்கு அவருக்கு உலகின் 8வது அதிசயம் என்ற புகழை பெற்று தந்தது. அது மட்டுமா, உலகின் எட்டாத அதிசயம் என்று கவியரசருக்கு கூட புகழை பெற்று தந்த படம் இது. தமிழ் திரையுலகின் கவி சக்கரவர்த்தி கண்ணதாசன் என்று இன்றைக்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற பல நூறு பாடல்களில் இந்த பாடல் மிகவும் முதன்மையானது. வயது முதிர்ந்த ஒரு கணவன் தன் மனைவியை நோக்கி பாடும் பாடல் என்பதால் பாடலின் வரிகளில் காதலை தாண்டிய அன்பையும் திருமண உறவின் வலிமையையும் இருவருக்கும் இடையேயான மரியாதை உரிமையையும் புரிந்து உணர்வையும் வெளிப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் தங்களை நெஞ்சில் குத்தி தனியே தவிக்க விட்டு போய்விடுகின்ற பிள்ளைகளை எண்ணி பாடுவதால் அந்த உறவுகளின் நிலையற்ற தன்மை, விரக்தி, சோகம், ஏமாற்றம் என மொத்த உணர்வுகளையும் பிரதிபலிக்க வேண்டும் என்று எத்தனை கட்டுப்பாடுகளையும் இயக்குனரின் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்ற வேண்டிய இந்த பாடலை கவியரசர் மிக மிக தேர்ந்த சொற்களாலும் உவமைகளாலும் மிகவும் அழகாக எழுதியிருப்பார். பாடலின் தொடக்கமே இரண்டர கலந்த உணர்வுகளில் ஒன்றில் அடிபட்டால் மற்றொன்றில் வலி இருக்கும் என்ற உண்மையில் தொடங்கும். கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. அனுபல்லவியில் சங்க இலக்கிய பாடல் ஒன்றை நினைவூட்டி அதன் கருத்தை மிக அழகாக புரியும்படி கொடுத்திருப்பார் கவியரசர். நல்லோள் கணவன் இவன் என பல்லோர் கூரையாம் நானுகம் சிறிதே. அதாவது, நல்லவளாகிய இவளுடைய கணவன் இவன்தான் என்று பல்லோரும் பாராட்ட நான் சிறிது நாணப்பட்டேன் என்று தலைவன் நாணப்படுவதாக வருகின்ற குறுந்தொகை பாடலை மனத்தில் கொண்டு கணவனால் தான் மனைவிக்கு பெருமை என்ற காலங்காலமான நியதியை உடைத்து, உன்னை மணந்த பிறகே எனக்கு பெருமை கிடைத்தது, என் வாழ்வும் ஒளிமயமானது என்று தொடரும் அந்த பாடல். உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை மணந்ததனால் அவையில் புகழும் வளர்ந்ததடி. சுமை தாங்கியை போல நான் துன்பம் அடையும் போதெல்லாம் என்னை தேற்றி அரவணைத்து வாழ்வின் வெற்றிக்கு வழிகாட்டி என் துன்பத்தை நீ துடைக்கும் போது என் விம்மல் தணிந்து போய்விடும் என்று குடும்பத்தில் கணவனின் ஆசானாக மனைவி இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லியிருப்பார் கவியரசர். கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதிலென் விம்மல் தணியுமடி. உற்றார் உறவினர் பிள்ளைகள் ஆயிரம் இருந்தாலும் அவர்கள் நிலையில்லாதவர்கள். மரத்தின் இலைகளும் விழுதுகளும் அழியக்கூடியவை. ஆனால் மனைவி என்பவள் கணவனுக்கு அடிப்படையான பற்றுக்கோடு போன்றவள், மரத்தின் நிலையான வாழ்வுக்கு உதவுகின்ற ஆணிவேரை போன்றவள் என்பதை அழகாக கூறும் இந்த வரிகள். ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்துமென்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். பெற்ற பிள்ளைகள் நிலையானவர்கள் அல்ல, அவர்களால் முள்ளில் படுத்திருக்கும் வழிதான் நமக்கு மிஞ்சும்.
பேருக்குத்தான் அவர்கள் பிள்ளைகள், மற்றபடி அவர்கள் வாழ்நாளுக்கு துணையாக மாட்டார்கள் என்பதை அழகாக கூறும் இந்த வரிகள். முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி. கணவனின் தேவைகளை அவனுடைய தாய்க்கு பிறகு தாயாகவே மாறி அவனுடைய தேவைகளை அறிந்து வைத்திருப்பவள் மனைவிதான் என்பதை கூறும் காட்சியில் பத்மினியின் கண்களும் உணர்வுகளும் நடித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். என் தேவையை யார் அறிவார் என்று கணவன் கேட்கும் கேள்வியின் போது புருவத்தை சுருக்கி, ஏன் நான் இல்லையா, இத்தனை ஆண்டுகள் நான் உங்களுக்கு தேவை அறிந்து செய்யவில்லையா என்பதை ஏக்கமாக பார்க்கின்ற மனைவியின் எதிர்பார்ப்பு அந்த பார்வையில் இருக்கும். தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று சொல்லும் போது இது போதும், என் வாழ்வே புனிதமாகிவிட்டது என்று மனநிறைவோடு ஆனந்த கண்ணீர் விடுகின்ற பத்மினியின் நடிப்பு நடிகர் திலகத்தின் நடிப்புக்கு இணையாக இருக்கும். உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். மனைவி என்பவள் இறைவன் கொடுத்த வரம், அதற்கு கணவனும் நல்ல தவம் செய்திருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி, இப்படியான மனைவி அமைந்து விட்டால் அவனுக்கு தனியாக சொர்க்கம் ஒன்று தேவையில்லை, இந்த ஜென்மத்தில் மீதியுள்ள வாழ்நாளே சொர்க்கம்தான் என்பதை நிரூபித்திருக்கும் இந்த பாடலை நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கள். உங்கள் மனத்திற்கு தோன்றுகின்ற கருத்தை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல வேறொரு பாட்டோட சந்திக்கலாம். வணக்கம்.